நான் தங்கத்துக்காக செலவு பண்றதும் அவ பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதும் உனக்கு பிடிக்கலையா? ஆமா, அது எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அத்தை. நான் பேசாம ஊருக்கே போயிடுறேன். ஏய் வாய மூடு. நம்மள தண்ணி குடுத்தன போ சொன்னாரு. அவர் அந்த மாதிரி சொல்றதுக்கு நீ என்ன பண்ண? சேச்சா, கோவம்னா என்னன்னே அவளுக்கு தெரியாது. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். எனக்கு அப்படியே வயிறு பத்திக்கிட்டு வருது. அந்த வயித்தறிச்சல்ல கண்ணா பின்னான்னு பேசியிருப்ப. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போன்னு சத்தம் போட்டு சொல்லிருப்பாரு, அதானே? ஆமா, அதேதான். இத கேட்டு உங்களுக்கு கோவம் வரல? வரல. அப்படியே உங்க ரத்தம் கொதிக்கல? கொதிக்கல. இது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானமா தெரியல? தெரியல. சீ, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா? இருந்துச்சு இருந்துச்சு. எப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்போவே அதெல்லாம் செத்து போச்சு. நீங்களும் இப்படி என்ன அவமானப்படுத்தாதீங்க. இந்த பார், நீ இந்த மாதிரிலாம் பேசினா யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, மத்த விஷயத்துல நான் உங்களுக்கு அடிமையா இருந்துட்டு போறேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க என் பேச்ச கேளுங்க. என்ன பண்ணும்? நீங்க எனக்கு ஆதரவா இப்பவே என் கூட புறப்படணும். எங்க நடுத்து இருக்கா? சொல்லுமா, எங்க நடுத்து இருக்கா? இல்ல, தனி கொடுத்தனத்துக்கு. இங்க பாருங்க, நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். இந்த ஒரு விஷயத்துல என்ன கை விட்டுறாதீங்க. நீங்க என் கூட பக்க பலமா இருந்தாதான் எனக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். தயவு செஞ்சு என் கூட தனி கொடுத்தனம் வாங்க. வாங்க போலாம். இங்க பாருங்க, நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்கன்ற தைரியத்துலதான், திமிர்லதான் உங்க அப்பா அப்படி சொல்லிருக்காரு. நீங்க என் கூட வந்தீங்கன்னா அந்த திமிர் தானே அடங்கிடும். வாங்க போலாம். போறதா நீ மட்டும் போலாம், நான் வரல. இங்க பாருங்க, இது நல்லா யோசிக்க வேண்டிய நேரம். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. இன்னைக்கு தங்கத்துக்கு நகை எடுத்தவங்க நாளைக்கு உங்க சொத்தையும் எழுதி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுத மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால இப்ப முதல்ல நம்ம வீட்டை விட்டு போறோம், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறோம். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எப்படி தங்கம் பேர்ல எழுதலான்னு உங்க அப்பா பேர்ல கேஸ் போடுறோம். போய் முர்ரி, உன்னை அடிக்க கூட நான் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லடா உன் பல்ல உடைச்சிருப்பேன். இது பார், எனக்கு உயிர் கொடுத்து, எனக்கு படிப்பு கொடுத்து, சொசைட்டில எனக்காக மரியாதை கொடுத்த எங்க அப்பா மேல நான் கேஸ் பண்ணுவாடி. பொடி பொடி பைத்தியக்காரி. இத பார், உன் கூட சேர்ந்து நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிற. எப்படி கோர்ட்டுக்கு வருவேன்? இத பார், ஒரு தடவை கோர்ட்டுக்கு போறதா இருக்க. அதுவும் உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு தான். இத பார், நான் மட்டும் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷமே நீ செல்லா காசு ஆயிடுவடி. ஒழுங்கா எங்க அப்பா பேச்சு கேட்டினா ஓஹோன்னு வாழலாம். இல்லனா செல்லா காசுதான். தங்கத்தோட மேரேஜ் நடக்கணுமா இல்ல நம்மளோட டைவர்ஸ் ஆகணுமா நீயே முடிவு பண்ணிக்க. நீ சாப்பிடாம வேடிக்கை பார்த்துக்கிற? சாப்பிடுறி. ஐயா, இந்நேரம் என் தம்பி ஜெயில சாப்பிட்டுருப்பானா? அவனோட சாப்பிட்டுருப்பான். நீ சாப்பிடு. இல்லையா, எனக்கு வேணாயா. என்ன, ஏன் சாப்பாடு வேண்டாம் இப்படி தள்ளி விட்டீங்க? உங்க தம்பி ஜெயிலுக்கு போன துக்கம் தொண்டைய அடைக்குதா? எனக்கும் அவர் ஞாபகமா தான் இருக்கு. அதுக்காக நான் என் கோவத்தை காட்டிக்கிட்டா இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, அவர் பிரிஞ்சு போனது தற்காலிகம் தானே. கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணி சீக்கிரமே வெளியில கொண்டு வந்துடலாம். சரி, சாப்பிட்டு படுங்க நீங்க. காயத்ரி, நிஜமாவே என் தம்பி நிரந்தரமா வெளியில வந்துருவானாமா? வந்துருவாரு, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இவர்தான் அதெல்லாம் வெளியில வர முடியாதுன்னு சொன்னாரு. தண்டனை விதிச்சதுதான்னு சொல்றாரு.
அந்த மாதிரி உங்களுக்கு யார் சொன்னா? அது அது சொல்லுங்க. உங்களுக்கு யாரு என் புருஷன் வெளியில வரமாட்டார்னு சொன்னது? என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதே மாதிரி ஒண்ணா சொன்னாங்கம்மா. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படியே சட்டம் படிச்சவங்க, கரெக்டா ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வக்கீல் சொன்னதை தான் சொல்றேன். ரொம்ப சீக்கிரமாவே அவர் திரும்ப வந்துருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம சாப்பிட்டுட்டு போய் படுங்க. காயத்ரி, வேற என்ன? கேட்கலாமா வேணாமான்னு பயமா இருக்கு. நிஜமாவே என் தம்பி மேல பாசமா தான் இருக்கியா? இல்ல நிஜமாவே என் தம்பிய விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன இத நீங்க தான் கேட்க சொன்னீங்க? அதெல்லாம் நான் கேட்கலாமா? நான் அதெல்லாம் கேட்க சொல்லல. அவ்வளவுதான் கேட்கறேன். அவ்வளவுதான் கேட்கறாமா? நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிருமா. நான் படிக்காதவ, மனசுல என்னென்னவோ நினைப்பெல்லாம் வருதா, அதான் பட்டுன்னு கேட்டுட்டேன். என்னென்ன நினைப்பெல்லாம் வருது? அது நீ விருப்பம் இல்லாம என் தம்பிய கல்யாணம் பண்ணிட்டியோன்னு நினைப்பெல்லாம் வருதுமா. நான் எதுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்? அது அது நான் அதுன்னு அதுக்குள்ளே சுத்தி வந்துட்டு இருக்கிற. காயத்ரி அம்மா கரெக்டா கேக்குது இல்ல? பதில சொல்லு. காயத்ரி அம்மா எதுக்கு கஜா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்? கஜாவை பழி வாங்கறதுக்கு தான். ஐயோ, அடேங்கப்பா, நாம என்னமோ நினைச்சா கேக்கவள்ளி பெரிய அறிவாளியா இருக்காளே. என்னடி என்னம்மா யோசிக்கிற? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? நீ நான் கரெக்டா கேட்டேன். எச்ச பொழுப்பு பொழிச்சிட்டு இருந்தான். எவனோ நம்மள வந்து மிரட்டிட்டு இருந்தான். பராசக்தி மாதிரி வந்து நம்மள பாதுகாப்பு கொடுத்தது. இதுக்கு மேல போய் சந்தேகப்படுறிய? நம்ம மூஞ்சிலே குத்தணும். ஐயோ, அக்கா மேலெல்லாம் கோவப்படாதீங்க. அவங்க இடத்துல நான் இருந்தாலும் எனக்கும் இதே சந்தேகம் தான் வந்திருக்கும். நான் உங்க தம்பிய பிரிஞ்சிருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல, அவரோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வார்த்தையால சொன்னா உங்களுக்கு புரியாது. வாழ்க்கையா வாழ்ந்து காட்டுறேன். பைத்தியக்காரி பாவம் எவ்வளவு மனவேதனை பேசிட்டு போகுது பாத்தியா? இல்லையா, 2 பேரோட முகமும் பாக்குறதுக்கு சரியாவே இல்லையா. நீ என் தம்பிய பாத்தியா? அவன் கொஞ்சம் கூட கலகலப்பாவே இல்லையா. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. நீ ஏன் சொல்லு. என் தம்பி ஜெயிலுக்கு போனப்போ அவன் முகத்துல கொஞ்சமாவது வருத்தம் இருந்ததா? துளி கூட இல்லையே. எப்படா போலீஸ் வரும், எப்படா ஜெயிலுக்கு போவோன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இல்லையா தெரிஞ்சது. அதனாலதான் கேட்டேன். இத பாரியா, காயத்ரி கிட்ட கேட்டது மட்டும் கிடையாதியா, நாளைக்கோ இல்ல நாளைக்கு மறுநாளோ ஜெயில வச்சு என் தம்பி கிட்ட இதே கேள்வி அவங்கிட்ட நான் கேட்பேன். கேட்கத்தான் போறேன் பாரு. போடி போய் கேளு. நீயே உன் தலையில மண்ணலி கொட்டிக்கோ. என்ன வந்துச்சு? நான் எப்பவுமே காயத்ரி பக்கம் தான்ப்பா. ஆமா, பசித்து போய் தின்னுடலாம். Yes, proceed. Your Honor, இந்த வழக்கை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கஜா காயத்ரி வழக்கு நமது நீதிமன்றத்தில் பிரசித்தி பெற்ற வழக்கு. காயத்ரியை கற்பழித்த கஜா இப்போது யாரோ எவரோ இல்லை, காயத்ரியின் கணவர். தன்னை கற்பழித்த கஜாவின் தாலியை காயத்ரி மனப்பூர்வமாக தன் கழுத்தில் ஏற்றுக்கொண்டார். தான் மன்னித்த கஜாவை தர்மமும் மன்னிக்க வேண்டும் என்று காயத்ரி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கணம் நீதிபதி அவர்களே, இந்த மனுவை ஏற்று விசாரித்து கஜாவை மன்னித்து விடுதலை செய்யுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நான் என்னோட கடமைக்காக எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன். நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க கஜாவை ரிலீஸ் பண்ண வைக்கணும். ஓகே மேடம். எஸ், ப்ரொசீட். மனுதாரர்
கட்சிக்காரரின் வக்கீல் சொல்வதை கேட்க வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஒரு பெண்ணை கெடுப்பது 1000 பசுவை கொல்வதற்கு சமம். அந்த பாவத்தை செய்த நபருக்கு விடுதலை தருவது அதைவிட பெரிய பாவம். எனவே கணம் நீதிபதி அவர்களே, இரக்கமில்லாத, ஏன் இதயமே இல்லாத இந்த கஜாவை விடுதலை செய்யக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், கஜாவால் பாதிக்கப்பட்ட பெண்ணே அவரை மன்னித்த பின் அரசு வக்கீல் அவரை மன்னிக்காமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு பயந்து, சமுதாய உருவாக்கத்துக்கு பயந்து, பாவம் அப்பாவி பெண் காயத்ரி இந்த கஜாவை மன்னித்திருக்கலாம், மணந்தும் இருக்கலாம். ஆனால் சட்டத்தை மதிக்கும், சட்டத்திற்கு பயப்படும் நான் இவனை மன்னிக்க தயாராக இல்லை. காலம் மாற மாற நமது சட்டத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வழக்கிலும் சட்டத்தை மாற்றலாம். சட்டத்தை மாற்றுவது இயற்கை இயல்பு. அதை நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் இது மிருகத்தனமான செயல். தெய்வம் கொலைவீற்று இருக்கும் புனிதமான இடத்தை நாம் கர்ப்பகலம் என்கிறோம். அந்த கர்ப்பகலம் ஒரு பெண்ணின் உள்ளம் இருக்கிறது. அந்த கர்ப்பகலத்திற்கு உண்டான கதவுகளை இந்த கஜா கற்பழிப்பு மூலமாக தகர்த்தெறிந்திருக்கிறான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் எனது கட்சிக்காரரை அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிறார். இவனுக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லை. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரால் கற்பழிக்கப்பட்ட காயத்ரி சமூகத்தில் கூறிய வார்த்தைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன், அவரது தந்தையே அவரை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த மனவேதனையை தாங்காமல் தான் காயத்ரி கஜாவை மணந்திருக்கிறார். கஜா காயத்ரியோடு சேர்ந்து வாழாததால் தான் காணாமல் போன காயத்ரியின் தந்தை மகள் நன்றாக வாழ்கிறார் என்றால் திரும்பவும் வருவார். எனவே கணம் நீதிபதி அவர்கள் கஜாவை மன்னித்து விடுதலை தர வேண்டும். கற்பழிக்கப்பட்ட பெண் அபலையாக அவமான வண்ணமாக வாழ்வதை விட கெடுத்தவனையே மணந்து சொசைட்டியில் கௌரவமாக வாழலாமே. அதற்கு முன்னுதாரணமான தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும். அத்தகைய உயரிய தீர்ப்பை நீதிபதி அவர்கள் நீங்களே வழங்க வேண்டும். இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், காயத்ரியின் வழக்கறிஞர் ஒரு தவறான முன் உதாரணத்திற்கு உங்களை அழைத்து செல்ல பார்க்கிறார். இவரது ஆசைப்படி நீங்கள் கஜாவை மன்னித்து விடுதலை செய்தீர்களானால் நாளைய இளைஞர்கள் நாங்கள் விருப்பப்படும் பெண்ணை கற்பழித்து நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இந்த தீர்ப்பை முன் உதாரணமாக எடுத்து சொல்வார்கள். எனவே கணம் நீதிபதி அவர்களே, இந்த மேலான கருத்தை மனதில் கொண்டு கஜா தொடர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டுகிறேன். That's all, Your Honor. யுவர் ஆனர், காயத்ரி தன் கணவர் தனக்கு வேண்டும், அவர் இந்த சொசைட்டியில் மரியாதையான அங்கீகாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே தாங்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி கடும் இருட்டாக இருக்கும் காயத்ரி வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று பிற்பகல் 4 மணிக்கு நீதிமன்றம் சொல்லும். ஏன் வக்கீலம்மா, மாப்பிள்ளை எப்படி வெளியே வந்துருவான்ல? அம்மா, என் தம்பி வந்துருவான்ல? நிச்சயமா. காயத்ரியோட வக்கீல் எனக்கு எதிரா ரொம்ப பிரமாதமா வாதாடி இருக்காரு. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட் தானே மேடம்? இருந்தாலும் அவர் பேசணும்லம்மா, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா வாதாடினாரு. நான் சொல்றேன், ஜட்ஜ் நிச்சயமா நாம எதிர்பார்க்கிற தீர்ப்பை தான் கொடுப்பாரு. இங்க பாரு ஏகவள்ளி, உன் தம்பி வெளியில வர்றது முக்கியம் இல்ல. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் உன் தம்பி காயத்ரிய பூ மாதிரி பாத்துக்கணும். இவகிட்ட ஏதாவது ஏடா கூடமா மக்கர் கிக்கர் பண்ணா அப்புறம் நானே ஏதாவது கேஸ போட்டு அவனை உள்ள தள்ளிடுவேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா.
நீங்க அவனை வெளியில மட்டும் வர வச்சிருங்க, நான் அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறேம்மா. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. காயத்ரி கிட்ட நான் தனியா பேசணும். சரிங்கம்மா, பேசிட்டு வா. சரிங்கம்மா, பேசிட்டு வா. இத பாருமா காயத்ரி, கஜா வெளியில வர்றது முக்கியம் இல்ல, அவன் வாயில இருந்து உண்மை வெளியில வரணும். உன்னை யாரு கெடுக்க சொன்னா, எதுக்கு கெடுக்க சொன்னாங்கங்கிற உண்மை வந்தே ஆகணும். நான் நிச்சயம் வர வைப்பேன் மேடம். வர வச்சாதான் பண்ண சொன்னவங்கள நாம இதே கோர்ட்ல வச்சு பனிஷ் பண்ண முடியும். ஆமா மேடம், அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத பண்றதுக்காக தானே இந்த தாலியை என் கழுத்துல வாங்கியிருக்கேன். வர வைக்காம விட மாட்டேன் மேடம். கஜாவை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. கஜாவால் பாதிக்கப்பட்ட இந்த பெண் பாதுகாப்பாக வாழ வேண்டும், பவித்திரமாக வாழ வேண்டும் என்பதே இந்த தீர்ப்பின் முக்கியமான நோக்கமாகும். கற்பில் சிறந்தவள் கண்ணகி என்று கண்ணகிக்கு சிலை வைத்து கொண்டாடும் தேசம் நமது தேசம். இந்த தேசத்து மக்களுக்கு இந்த தீர்ப்பு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த மதிப்பிற்குரிய தீர்ப்பை கூறுகிறேன். கஜா, காயத்ரி, இதுக்கு மேல 2 பேரும் ஒத்துமையா வாழணுமே தவிர மனசுக்குள்ள மறைவாக பழிவாங்கிற உணர்வு இருக்கவே கூடாது. ரெண்டு பேரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இந்த தீர்ப்புக்கு சமூகத்துல நல்ல மரியாதையை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரிங்க. சரிங்க சார். இத்துடன் கஜாவின் கற்பழிப்பு வழக்கை நீதிமன்றம் முடித்துக் கொள்கிறது. இத பாரு கஜா, காயத்ரி சொன்ன மாதிரியே உன்னை வெளியில நிரந்தரமா கொண்டு வந்துட்டா. இதுக்கு மேல நீதான் உத்தமனா நடந்துக்கணும். காயத்ரி உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ வருஷ கணக்குல உள்ளதா இருந்திருக்கணும். ரவுடிங்க நல்லா வாழ்ந்த காலெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. இப்பெல்லாம் நீ பேப்பர் படிக்கிறது இல்ல? ரவுடிகள் எல்லாருமே இப்ப பழிக்கு பழி வாங்கப்பட்டு இருக்காங்க. திமிரு தெனாவட்டெல்லாம் கையில கத்தி தூக்க தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். உடம்புல ரத்த சூடு குறைஞ்சா வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் நீங்க வாசல்ல கிடக்குற மிதியடி மாதிரி ஆயிடுவீங்க. செத்து போறதை விட நல்லவனா மாறுறது ஒண்ணு கஷ்டம் இல்லையே. நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கேளுங்கம்மா, அப்பவாது இதுக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். இத பாருடா, தட்டி எடுத்து சம்பாதிக்கிற பணத்தை விட மூட்டை தூக்கி சம்பாதிச்சு பணம் எடுத்துட்டு வர பாரு, அதுதான் சிறந்தது. இத பாரு கஜா, இனிமே உனக்கு எல்லாமே காயத்ரி தான். ஒன்னாலதான் இவ கல்யாணமே நின்னு போச்சு. இவ அப்பாவும் காணாம போயிருக்காரு. இருந்தாலும் இவ உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கா. இவ பேச்சு கேளு. உன்னால இவ சந்தோஷமா இருந்தாதான்
நீ ஆம்பளைன்னு நெஞ்ச நிமித்திட்டு நடக்க முடியும். இல்லன்னா உனக்கு வேற பேர் தான் வைக்க முடியும். காயத்ரி கிட்ட கேவலமாவும் கோவமாவும் நடந்துகிட்ட என்னோட வேற ரூபத்தை உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். எனக்கு உன்னை விட பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் பழக்கம். பார்த்து நடந்துக்க, அவள்தான் சொல்லுவேன். டேய், இங்க பாரும காயத்ரி, உன்னோட நோக்கம் நிறைவேற ஆல் தி பெஸ்ட். நிறுத்தஞ்சலி, உனக்கு தலை சுத்துதோ இல்லையோ, எனக்கு தலை சுத்துது. அத சுத்துறத நிறுத்துறியா? நான் ஒருத்தி சுத்துறதே உனக்கு எப்படி இருக்கே? என் வீட்டுல எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி சுத்த விடுறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்?